ஏன்னா உங்களை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குகிறான். செதுக்குறதா பாறையா இருந்த நம்மளை என்ன அழகான ஒரு வடிவம் எடுத்து கொடுக்குறான். இனிமேல இருந்து இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெளிவாயிடுச்சு. நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும்ல இதுல ஏதோ நன்மை வச்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்த இடையில விட்டு போச்சு. என்னன்னா எல்லாருக்கும் இல்லாத சிக்கல் எனக்கு தானே இருக்குது. உடலா வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா இருக்குது, எனக்கு மட்டும் அது சரியில்லையே அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. இங்க ஆஸ்பத்திரிக்கு போனா போதும், கிட்னி செக்ஷனுக்கு போங்க. நல்ல வேலைப்பா, அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் நம்மளோட பயங்கரமா இருக்கு, நமக்கு சின்ன ப்ராப்ளம் தான் கிட்னில அப்படின்னு வந்து அவருக்கு கிட்னி பிளஸ் திஸ் பிளஸ் தட் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் நிறையா. அப்ப என்ன இருந்ததா ஒரு நேமத்தும் இல்லைன்னே கிடையாதான். அன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஒரு ரொம்ப ஏழை மனுஷரு சொல்றாரு, நல்லாட்ட போய் சொல்லுங்க, ரொம்ப கரீபா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை, கொடுக்க சொல்லி கொடுங்க. சரி சொல்றேன். ஒரு பணக்காரர் அவரு சொல்றாரு, நான் நிறைய வந்துகிட்டு இருக்குது, நிப்பாட்ட சொல்லுங்க அல்லாத. நம்ம யாரும் அந்த மாதிரி சிந்திக்கவே மாட்டோம். எத்தனை குரோர் இருந்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம நல்லது செய்யறதுக்காக வேண்டிய அல்லது பிள்ளை குட்டி கொடுக்கறதுக்காண்டி இன்னும் அனுப்ப சொல்லுன்னு தான் சொல்லுவோம். என்ன இன்னும் ஸ்டாக் சேர்க்கறது தான் அது வேணான்னு சொல்லு. அல்லாட்ட போயிட்டு வர்றவங்க அல்லாஹ்விட்ட சொன்னீங்களா? சொன்னேன். நீங்க ஒண்ணு செஞ்சா அல்லாஹ்தால உங்களுடைய அந்த கொடுக்குற நியமத்துக்களை ஸ்டாப் பண்றதுலாம் என்ன செய்யணும்? தேங்க்ஸ், சுகர் செய்யறத நிப்பாட்டிக்கீங்க. அதை மட்டும் நான் நிப்பாட்ட மாட்டேன். ஒண்ணு அவன் கொடுத்தது எப்படி நான் நிப்பாட்டுவேன்? நீங்க நிப்பாட்டலாம், அவனை நிப்பாட்ட மாட்டான். அவன் பொருள் கொட்டிக்கிட்டு தான் இருப்பான். இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? நமக்குதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நபர்கிட்ட நீங்க இதேதான் சுக்குரு செய்யுங்க, இவர்கிட்ட சுக்குரு செய்யாதீங்க, அப்ப நிப்பாட்டுவான். இவர்கிட்ட போய் சுக்குரு செய்யுங்க. சுக்குரா? ஒண்ணுமே இல்லையா, என்னது சுக்குரு செய்யறது? சாப்பாடு இல்ல, துணிமணி ஒரு சட்ட துணிமணி இல்ல, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு புயல் காத்து வந்து அவரு உடலுக்கு கூட ட்ரெஸ் இல்லாம மண்ணை வந்து களிமண்ணை தூக்கி தடவி தன்னுடைய மர்மஸ்தானத்தெல்லாம் மறைச்சுக்கிறார். அடிச்ச அடியில காஞ்சி போய் பொலப்பெல்லாம் கொட்டி கொஞ்சம் மர்மஸ்தானம் எல்லாம் தெரியற மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் தெரியுது இந்த மண்ணு கூட உனக்கு ஞாபகம். இப்ப அவரை வச்சு கம்பேர் பண்ணி நம்மளை பாருங்க, நம்மள எத்தனை சட்டை இருக்கு, எத்தனை கைலி இருக்குது. நீங்க என்னத்துக்கு சுகர் செய்யாம இருக்கிறீங்க? எதுக்கு சுகர் செய்யாம இருக்கிறீங்க? நமக்கு எந்த உறுப்பு சிக்கலா இருக்கிறதோ அந்த நேரம் அதுக்கே சுகர் செய்யணுமா? கண்ணு கொஞ்சம் வீக்கா இருக்குது, கண்ணுக்கே நேரம் செய்யணும். ஏன்? கொஞ்சம் கொண்டு தெரியுது இல்ல, கண்ணை நல்லா ஆக்கிடுவாங்க. நான் சொல்றது சாதாரண விஷயம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எங்க வலிக்குதோ, எந்த உறுப்பு சிக்கலா இருக்குதோ அந்த உறுப்புக்கே நன்றி செலுத்துங்க. செய்ய ஆரம்பிச்சோம்னா தலைமுடியில இருந்து உச்சங்கால உள்ளங்கைக்கு போனீங்கன்னா கியாம வந்துடும். நீ சொல்லி முடிக்க முடியாது. ஒன்னா ரெண்டா கோடிக்கணக்கில் இருக்கு. அதனால எந்த உறுப்பு உங்களுக்கு நீங்க துவா செய்றீங்களோ அந்த உறுப்புக்கு நன்றி செலுத்தி பாருங்க. வேலை செய்ய ஆரம்பிச்சு சொல்ற வார்த்தை அப்படியே உள் வாங்கிக்கங்க. உங்களுக்கு ஹார்ட்ல ஏதோ சுகர் சொன்னீங்கல்ல, அதுக்கே சுகர் செய்யுங்க. ஒண்ணுதானே, நல்லா சரிப்படுத்திடுவான். எல்லாமே சரிப்படுத்தாங்க. 3 பிளாக்ன்னு சொல்றதே எனக்கு வேடிக்கையா இருக்கு. 3 பிளாக்கா 95 அப்புறம் எப்படி நல்லா நடந்து போயிட்டு இருக்காரு? 3 பிளாக் 95 டீச்சர் இருக்கிற 5ல எப்படி நடந்தாருன்னு அப்ப சொல்றது என்னமோ சம்திங் ராங் மாதிரி தெரியல. அவர் எப்போல போயிருக்கணும் 95 இல்லைன்னா 5% ஓடி மனுஷன் எப்படி ஒழுங்கு நடக்க முடியும்? அப்ப ஏதோ அவங்க மிஷின்ல பார்த்தத சொல்றாங்க, அதை நம்ம குறை சொல்லல. ஆனா எப்படி உங்களுக்கு வேலை செய்யாம இருக்கு? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்ன 95 இப்பதான் தெரிஞ்சா? 95 50 இருக்கும்போது தெரிஞ்சிருக்குங்களா உங்களுக்கு? அப்போ வீக்னஸ் வந்துருக்குங்களா? 95 ஆகும் பொழுது உங்களுக்கு மயக்கம் வரும்போது தெரியுமா? அப்படிலாம் இல்லை.
100 பிளாக்னு சொல்லி அவர் உங்களோட இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம டாக்டர் மேல ஈமான் வச்ச அளவுக்கு அல்லாஹ் மீது ஈமான் வைக்கலையா. கமால் பாஷா ரொம்ப வருத்தமா சொன்னாங்க. ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருப்பாருன்னு தேடுறாரு பணக்காரர். அமெரிக்காவிலயா, லண்டன்லயா, ஆஸ்திரேலியா தேடி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எனி அமௌண்ட் தரதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா அப்படி அவர்கிட்ட போய் ஃபெயிலியர் ஆகி அந்த ஆள் மௌத்தா போனா கூட அவர் தான் என்ன செய்வார்? அவருக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்குற யாருக்கு? பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் என்ன செய்வார்? நம்ம உடம்பு அவ்வளவு பெஸ்டா இருக்கு, அவரை சப்போர்ட் பண்றிய. இந்த கொண்டு வந்த அல்லாஹ் தாலாவை ஏன் நீ வந்து இது பண்ணிக்கல? ஈமான் பறி போயிடுச்சுல. சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய மொட்டத்தனமான லாயரா இருந்தாலும் உங்க கேஸ வந்து சக்சஸ் பண்ணி கொடுத்துருவார். 100% சக்சஸ் சொல்லி போய் அவரே ஃபெயில் ஆயிட்டாருன்னா அவர் தான் என்ன செய்வாரு? நம்ம சைட்ல கேஸ் ரொம்ப வீக், நம்ம சைட்ல கேஸ் ரொம்ப வீக்னு சொல்ல தெரியுது. கேஸ் வீக் ஆனதையே என்ன நம்ம ஷேகுமார்கள் உடைச்செறிஞ்சிருக்கிறாங்க. தாதா சர்க்கார் ஒரு கேஸ் உடைச்செறிஞ்சிருக்காங்க, அப்படியே உடைச்செறிஞ்சிருக்காங்க. ராயப்பேட்டில் கலிமிஷா கிட்ட உடைச்செறிஞ்சிருக்காங்க. ஏன்? அக்கு நீதான் இருக்கிற ஜட்ஜில அந்த உணர்வு பாருங்க. என்ன அந்த உணர்வு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்? வேணால நீதான் இருக்க. நம்மள அந்த நீதி வழங்குற பாயிண்ட் போடுறாங்கல்ல, எழுதுறாங்கல்ல, தீர்ப்பு அதுல யார் இருக்கா? கில்ட்டி நோ கில்ட்டி, அவ்வளவுதானே. அது எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தன் பக்கம் டோட்டல் வீக்னஸா இருந்து ஹக்கின் மீது நீங்க இது பண்ணீங்கன்னா கடைசி செகண்ட்ல அல்லாஹ் உங்களை தூக்கி விடும். இது அல்லாஹ்வுடைய வல்லமே அல்லாஹ் காட்டுறான். எப்ப நீங்க மூமினாக இருந்தா. நம்ம பக்கம் எல்லாமே வீக்கா இருக்கட்டும், இதான் யக்கீன். இந்த யக்கீனை வச்சுக்கிட்டு தான் நம்ம உலகத்தை ஆளணும். உலகத்தை ஆளணும். அல்லாஹ் முடிவெடுத்த போதுதான் எல்லாம் மௌத்து வரும். அல்லாஹ் முடிவெடுத்த பிறகுதான் எது நடக்கும். இந்த உலகமே நமக்கு ஒரு மாயை. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்படி அப்படி நம்மளை உருட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நம்ம பயங்காட்டுறாங்களா இல்லையா? எல்லா சுத்தியும் என்ன ஆகும் தெரியுமா, டாக்டர் சொன்ன போய் கேளுங்க, இவர் சொன்ன போய் கேளுங்க, அவர் சொன்ன அல்லாஹ் சொன்ன போய் கேளுங்கன்னு குரான் அல்லாஹ் என்ன சொன்னாரு? குரான் கேளுங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா? மவுண்டன்ஸ் டாக்டர் சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா யாரை தூக்கி கீழே போட்டோம்? அல்லாஹ் கீழே போட்டோம். எவ்வளவு வருத்தமான செய்திங்களா? நம்மளை அறியாம நம்மள ஈமாண்டிய பலகீனம் வந்துருச்சா இல்லையா? அதனால யாரு பேச்சையும் என்ன தட்ட தேவையில்லை, காது கொடுத்து உள்ளத அனுப்ப வேண்டியது. காதுக்குள்ள அனுப்ப தேவையில்லை, பக்கட்டியே உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட பேசுறத காது கொடுத்து கேட்காத காரணம் நீ வந்து உலகத்துல பேசிக்கிட்டு உட்காந்துருக்க. உலகத்துல பேசிக்கிட்டு உலகம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா நீ மௌனமா இருந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா தெளிவா பேசுவாங்க. இல்லைன்னா வழிமாறுகள் எதுக்கு உட்காந்து இதுல இருக்கிறாங்க? கனெக்டட் எல்லாமே இருக்குங்களா? இதனாலதான் பாட்ஷா நாயகம் எல்லாமே கனெக்டடா இருக்கிறதுனாலதான் கரெக்டா அந்த இடத்த சொல்றாங்க, கரெக்டா அந்த பாயிண்ட சொல்றாங்கல்ல. சொன்னதோட கரெக்டா இருந்தது நடக்குதுல்ல. என்ன காரணம்? அவங்க ஒரே ஒரு அல்லாட்ட மட்டும் தான் பேசிட்டு, நம்ம அல்லாவை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். இவரை புடி, அவரை புடி, இவரை புடி. எவரை பிடிக்க போறீங்க? எல்லாரும் இருக்குது அக்குத்தாலா தானே, யாரும் இல்லை. அதனால கரெக்டா அல்லாஹ் கரெக்டா ஒரு ஆளை அனுப்பி அவர் மூலியமா அல்லாஹ் நமக்கு ஷிஃபா கொடுப்போம். அதை விட்டு தான் நம்ம உலகத்தை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். அதனால பலகீனம் யார்கிட்ட இருக்குது? நம்மள்ட்ட தான் இருக்குது. பையத்து வாங்கின நோக்கத்தை நிறைவேற்றுறதே ஹக்கு தான் இருக்குதுங்கிறத பரிபூர்ணமா உட்கார்ந்த வைக்கிறது. லா இலாஹ கலிமாவை பரிபூர்ணமா உட்கார வச்சு.
பேசலாம். அதனால நாம விளங்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. யார்ட்டையும் எதையும் இது படிக்க தேவையில்லை. அப்ப ஏன் ஷேக் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சா இல்லையாப்பா? யாருமே தேவையில்லைன்னு சொன்னா அல்லாஹ் போதுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஷேக், எது ரசூல்னா? மூன்று பேரும் ஒன்றுதான். மூன்று பேரும் மூன்று மூன்று பெயர்களாக சொல்கிறோமே, மூன்று பெயர்களும் ஒண்ணுதான். ஏன் யார சொல்லலாம் நீங்க கூப்பிட்டாலும் நீங்க அல்லாஹ்வை தான் கூப்பிடுவீங்க. ரசூல்லா வருத்தப்பட மாட்டாங்க, அல்லாஹ் வருத்தப்பட மாட்டான். நான் கேஷுவலா மனுஷாட்ட பேசிக்கிறது, சர்க்கார்ட்ட பேசுறீங்க போது பேசுறோம் பேசும்போது அல்லாஹ் வருத்தப்பட மாட்டானா? சும்மா கேஷுவலா எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே. நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அல்லாட்ட தான் பேசுறோம், ஆனா நீங்க சர்க்கார்ட்ட தானே பேசுறீங்க அப்படின்னு தெளிவா பேசும்போது, சர்க்கார் எனக்கு இருக்கு சர்க்கார் அப்படின்னு பேசுறீங்களா? நீங்க சர்க்காரை தானே முன்னிலை வச்சு அல்லாவை விட்டுப்புட்டு கேட்கிற மாதிரி அல்லாவை விடவே முடியாது. அந்த நேரத்துல நீங்க மூன்று பேரையும் கொண்டு வர தேவையில்லை. அதனாலதான் எந்த செகண்ட்லயே நினைச்சாலும் சர்க்கார்கிட்ட பேசும் பொழுதே நீங்க ஹக்கிட்ட தான் பேசுறீங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு நாம பிராக்டிஸ்ல கொண்டு வந்துடும். இப்ப நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? சர்க்கார்கிட்ட பேசுறேன், நான் அல்லாவையே மறந்துவிட்டு சர்க்கார்கிட்ட பேசுறேன். சர்க்கார் எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன். அதை யார் யார் காது கொடுத்து கேட்கறான்னு நினைக்கிறீங்க? சர்க்கார் காது கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. வேற யாரு காது கொடுத்து கேட்கறான்னு சொல்லுங்க? ரசூல் காது கொடுத்து கேட்டுருக்காங்க. அந்த யக்கீன் இருக்குதா இல்லையா நம்மகிட்ட? அல்லாஹ் இப்போ ஒரு தப்பான ஒரு விஷயத்த பேசுறோம், செய்யக்கூடாத விஷயத்த ஒருத்தர்கிட்ட பேசுறோம், இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், திருடன் பேசுறான்னு வச்சுங்க, இப்படி திருடுவோம் அப்படி திருடுவோம்னு பேசுறான். யாரு காது கொடுத்து கேட்டுருக்காரு? அல்லாஹ் நிச்சயமா கேட்டுட்டு இருக்கோம். கேக்குறது இல்ல போல. இல்ல விளக்கத்துக்காக வேண்டி இப்ப நம்மளுடைய விளக்கத்தை விட்டுருங்க. நம்மளுடைய விளக்கம் வந்து கூடவே இருக்கு அந்த விளக்கம். இப்ப இன்னொரு நபர்கிட்ட கேட்கிறோம், சாதாரண மனிதர், சாதாரண ஒரு முஸ்லீம் கிட்ட கேட்கிறோம், அல்லாஹ் காது கொடுத்து கேட்கிறான்னா? கண்டிப்பா கேட்கிறான்பா. ஏன்? இங்கும் நிறைஞ்சிருக்கிறான். அவங்களுடைய அந்த ஈமானுக்கே நிச்சயமா அவன் காதல் உள்ளது. ரெண்டு திருடர்கள் பேசியது காதல். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கணும்? நீங்க சர்க்கார்ட்டையே பேசுங்க, இப்ப தெளிவா சர்க்கார்ட்டையே பேசுங்க. ஆனா உங்களுக்கு உணர்வே வருமா? என்ன உணர்வு? ரசூல்கிட்ட போகுது. எங்க போகுது? ரசூல்கிட்ட போகுதுன்னா இங்க ரசூல் தூரத்துல இருக்கிற ரசூல்கிட்ட போல, ரசூல் தான் இங்க நூரே முகமது ஆயிரத்து காட்சியளிக்கிற அடிப்படையில இங்கேயேதான் நீங்க பேசுறீங்க. கூடவே இருக்கிற அல்லாட்ட தான் பேசுறீங்க. அல்லாவுக்கு தெரியாம ரசூலுக்கு தெரியாம நீங்க சர்க்கார்ட்ட பேசிட முடியுமா? சர்க்கார் போய் பார்க்க கேள்வி கேட்கணும் சந்திக்க போய் சர்க்கார் போனோம். இந்த இதெல்லாம் கேட்டு சர்க்கார் கூட்டிட்டு போனாங்க. உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்கன்னு நினைக்கிறேன்னா, முதல் சர்க்கார் வந்து கல்வியில் உள்ள கேள்விக்கெல்லாம் பதில சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் கேட்கவே இல்லை. இப்ப அங்க யாரு ஹக்கு தானே இருந்துச்சாங்க. அப்பதானே கல்பா வந்து பார்க்க முடிஞ்சு என்னுடைய கேள்விகளை கேட்க முடிஞ்சு. கேள்வி கேட்காமையே பதில் சொல்லுவாங்க. இன்னொரு வந்து என்ன, அந்த கேள்விய அவங்களே சொல்லியும் பதில் சொல்லுவாங்க. இது ஒரு மேஜிக் கிடையாதுங்க. அவங்க தன்னை வந்து ஹக்கிட்டையே அழிச்சுக்கிட்டாங்க. நான் இல்ல அல்லாதான் மௌஜு, நான் இல்ல அல்லாதான் மௌஜுன்னு கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால என்ன, மோமீனுக்கு
மோமின் கண்ணாடி. இங்க உழுவுறது அங்க உழுந்து அல்லாட்டையும் உழுவுது. எல்லாம் ஒரே இடத்துல தான் உழுவுது. சொல்றதுக்கான இங்கே அங்க உழுது அங்க இங்க உழுதுன்னு சொல்றோம். அங்க இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே இடத்துலதான். அதனால இந்த இது எனக்கு அதே அனுபவம் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் கேள்வி. நான் கேட்கல, பக்கத்துல வந்தவரு எனக்கு கொடுத்த தொல்லை அந்த மாதிரி. இது ஏன், அது ஏன், ஏன் பாஷா நான் இதை பார்க்கணும், இது எப்படி, அது எப்படி கேட்டார். 3 டிஃப்ரெண்ட் கேள்வி. எல்லா கேள்விக்கும் நானே பதில் சொன்னேன். அந்த பதில் எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது. போய் சர்க்காரை போய் சந்திச்ச பிறகு சர்க்காரை உட்கார சொல்லிட்டு அந்த 3 கேள்வியை அவங்களே சொல்லி அவங்களே பதில் சொன்னாங்க. நடந்தது எங்க, திருவாரூர்ல இருந்து போயிட்டு இருக்கோம் கால்பட்டி வேன்ல. வழியில நடந்துச்சு, உள்ளர கூட நினைக்கல, வழியில நடந்துச்சு. பதில் சொன்ன அதே பதில சொன்னதோட நான் மயக்கம் போட்டேன், அவரும் மயக்கம் போட்டார். நான் ஏன் மயக்கம் போட்டேன், இந்த கேள்வி எப்படி அங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியாது. பதில் நான் என்ன சொன்னனோ அதே பதில சர்க்கார் சொன்னாங்க. அது 2 மயக்கம் எனக்கு வந்துருச்சு. மயக்கம் வந்ததுக்கு என்ன காரணம், இதுதான். சர்க்காருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ இங்க நினைச்சாலும் சொல்ல மாட்டோம். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா சொல்லி காட்டுவோம். அதே போல அங்கேயும் சொல்றது ரொம்ப ரொம்ப இது. அதனால ஷேகிட்ட பாக்குறீங்களா, யார பாக்குறீங்க, ரசூலை பார்க்கிறீங்க. ரசூல்ல யார் இருக்குதா, ஹக்கு இருக்குது. ஷேகை பார்த்தா ரசூலையும் அல்லாவையும் பாக்குறீங்க. அதனாலதான் நம்மளுக்கு ஈமான் நீங்க அல்லாஹ்ட்ட சொன்னாலும் சரி, ரசூலுடைய தர்பார்ல சொன்னாலும் சரி, நீங்க ஒரு பாஷா நாயகத்தை சொன்னாலும் சரி, என்ன இப்ப ஷேகிட்ட தான் போகுது, என்ன ரசூல்கிட்ட தான் போகுது. ஏன்னா எல்லா ஷேகுமார்களும் எல்லா நல்லடியார்களும் ஒண்ணுதான். மனிதம் சொன்ன ஒரு கனவு, எந்த ஷேகை ஒருத்தர் பார்த்து அவர் ஞானம் பெற்றாரோ அவர் என்ன பெற்றாருங்கிற இது விளங்கலையேன்னு சொல்லி நான் பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்துட்டு படுத்துக்கிட்டேன். அப்புறம் சர்க்காருக்கு அந்த மகான் கனவுல என்ன, ஏன்னா அந்த சபையில உட்காந்துருக்காரு, வேற்று மதத்தில் உட்கார்ந்து இருந்து என்ன எழுந்துட்டு டக்குன்னு திரும்பி துவா செய்யுங்க அப்படின்னாங்க. நமக்கு மத்ததுல எப்படி துவா செய்ய தெரியும், நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா சொல்லிட்டு பைசா பேருடைய வசீலாவான்னு சொன்னதோட அந்த மகான் ஷேகா மாறிட்டாங்க. அப்ப நீ எந்த ஷேகை தரிசித்தாலும் அவருக்கு அவரு ஷேகு, ஏன்னா அவரு ஞானம் பெற்றிருக்காரு. என்ன பெற்றாரு எனக்கு அப்படின்னு அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு நான் தூங்கிட்டேன். அவ்வளவுதான். அவங்க கனவுல வருவாருன்னு இந்த இவரு சொன்னாரு, யாரு இவர் ஸ்பீச்ல சொன்னாரு, எங்க மகானை நீங்க தரிசிச்சீங்கன்னா கனவுலயே உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. சொன்னத அதையும் ஒரு காதை வாங்கியாச்சு. அவர் என்ன பார்த்தாரு, நமக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு தான் பார்த்தோம். எனக்கும் ஒரு முகம் தான் தெரியுது, என்ன தெரியுது, எனக்கு ஒண்ணும் தெரியல. முகம் தெளிவா இருக்கும், பெரியவங்களுடைய முகம் எப்பவும் தெளிவா இருக்கும். அந்த தெளிவான முகத்தை பார்த்து தூங்குனதுதான். அதுல ஃபைசி நாயகம் எங்க இருந்தாலும் எல்லா மகான்களையும் நான் தான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னது நமக்கு ஒரு பயம் ஒண்ணு இருந்துச்சு. இன்னொரு மகானை நம்ம இவ்வளவு குத்து பார்த்தோன்னு குற்றம் செய்யறோமோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஆனா நீ குற்றம் செஞ்சியா இல்லையாங்கிறதுலாம் சொல்ல வரல, நீ எதை பார்த்தாலும் என்னதான் பாக்குறேங்கிறது மட்டும் ஒரு உறுதி வந்துச்சு. அதனால எல்லாரையும் மதிக்கணும், எல்லா ஷேகுமார்களையும் மதிக்கணும். எந்த ஷேகை பார்த்தாலும் நீங்க அவங்ககிட்டயே கேளுங்க, திருப்பி செய்யுங்க, எனக்கு ஈமானுக்கு பிச்சையா போடுங்க கேளுங்க, உங்க ஷேகிட்ட தான் பிச்சை வரும். பத்து ஆயிடுச்சுங்களா, யாரும் பேசுறதுக்கு நைட்டு
சூடா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல. போதா சவுண்ட் போதா? உள்ள போதா? நீங்க இது கொண்டு வரல. ஓகே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நாம இங்க பிசிக்கலா பார்த்தோம்னா, அதாவது ஜாகிரியத்தா பார்த்தோம்னா, நாம ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்திருக்கிறோம். ஜூம்ல ஒரு 20-30 பேர் சேர்ந்திருக்கிறோம். ஆனா அந்த திக்ருடைய பரக்காத்தின் பொருட்னால அல்லாஹ் தாலா எந்தெந்த வீட்டுல ஜூம்ல நடக்குதோ அவங்கவுங்களுடைய யக்கீனை பொறுத்து அந்த இடம் அவங்களோட வீடு நூறானியத்தாக இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு ஒளிமயமாக இருக்கிறது. அதன் பொருட்டால் அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள், வீட்டை சுத்தி உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் மகஃபிரத்தும் கடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா மகஃபிரத் தான் கிடைச்சு போச்சு, அடுத்த வாரம் எதுக்கு திக்ருக்கு வரணும்னு கூட எண்ணம் வரும். அப்படி கிடையாது. பாவம் செய்த நிலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பாவம் மன்னிக்கப்படுது. மன்னிக்கப்பட்ட பிறகு அடுத்த செகண்ட் அவனை அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறு செய்துவான். அந்த தவறையும் சேர்த்து அல்லாஹ் தாலா மன்னித்து கொண்டே இருக்கிறான். எது வரைக்கும் நாம இந்த திக்ருடைய கனெக்ஷன்ல இருக்கிறோமோ அது வரைக்கும் அல்லாஹ் தாலா கியாமத் வரைக்கும் நம்ம வாழ்ந்தாலும் அது வரைக்கும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னித்து கொண்டே இருக்கிறான். கண்மை நாயம் ஸல்லல்லாஹு வசீலாக வச்சு, நம்முடைய ஷேக வசீலாக வச்சு நம்ம இப்ப கேட்கிறோம். இந்த திக்ரை நாம் சுயமாக செய்யவில்லை, அதையும் நம்ம சொல்லிக்கிட்டோம். காரணம் என்ன? இந்த உஜூதுல தான் நம்மள அல்லாஹ் தாலா காட்சி அளிக்க வைக்கிறோம். உஜூதுல காட்சி அளிக்கிறோம். இந்த சிப்பத்தும் அந்த உஜூதுல தான் வெளியாகுது. ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து, கலாம், பஷர், சமயம், 7 சிப்பத்து. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எத்தனை சிப்பத்துகள் இருக்குதோ, பெயல்கள் இருக்குதோ, எல்லாம் ஹக்கு தாலாவுடையது. இங்க முழுக்க முழுக்க இருக்கிறது ஹக்கை தவிர யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அவன் தான் இருக்கிறான். ஆனா சூரத்துக்கள் வேணா எத்தனை லட்சக்கணக்கான சூரத்து இருந்தாலும் அந்த ஒரே ஒரு அல்லாஹ் தான் மௌஜூதாக இருக்கிறான். உணர்வுல அடிப்படையில அல்லாஹ் தாலா என்னை இந்த இடத்துல என்ன ஒரு உருவத்தின் அடிப்படையில கொண்டு இந்த திக்ரை செய்ய வச்சு நன்மைகளை கொடுத்து அவன் பக்கமே அந்த திக்ரை பெற்றுக் கொள்கிறான். சிக்கரையும் அவனே தான் செய்கிறான், சிக்கராகவும் அவன் தான் இருக்கிறான், சிக்கரை பெற்றுக் கொள்ளக்கூடியவனாகவும் அவன் தான். இது என்ன, எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க, இதுதான் பாக்கி. இந்த உணர்வை சதாவும் கொண்டு போயிட்டு இருந்தோமானால் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய குர்பியத்தை இலாஹி நிச்சயமாக நம்ம அனைவர்களுக்கும் நசீபாகும். அஃலல் ஸிக்ர் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்.
லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது ரெண்டு பதம் இருக்கு. லா இலாஹா சொல்லும் பொழுது நஃபி, எந்த ஒரு வஸ்துவும் இலாஹா இருப்பதற்கு தகுதி உடையதாக இல்லை சொல்றதுதான் முதல் பதம். அப்புறம் இல்லா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அல்லாவை தவிர, இது இஸ்பாத். இப்ப நஃபி இஸ்பாத் செய்தனா, இப்ப அல்லாஹ் தான் இருக்கிறான்னு நம்ம அடிச்சு சொல்றதுதான் இல்லல்லா. illallah 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 நீதான் இருக்கிற ரப்பே, நீதான் மௌஜூதா இருக்க, நீதான் மக்சூதா இருக்க, நீதான் மஷூதா இருக்க, நீதான் மஅபூதாக இருக்கன்னு ஒரு யகீன் வந்த பிறகு அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டி வெயிட் பண்றோம். இப்ப அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு நம்ம கூப்பிடும் பொழுது எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அல்லாஹ் தான் திரும்ப. அதனால ஒட்டு மொத்தமா ரஹ்மான், ரஹீம், கரீம், கஃபூர் 99 திருநாமங்கள், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய 3000 திருநாமங்களையும், எல்லா திருநாமங்களும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தான். அதெல்லாம் ஒன்று சேர்த்தால் அல்லாஹ்ங்கிற இஸ்முல் ஆலம், அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடும் பொழுது அடியானே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இறக்கமா நம்மளை பார்த்து கேட்பான். அதனால நமக்கு வேண்டியது எல்லாம் என்ன? யா அல்லாஹ் நீதான் வேணும். யாரு வேணும்? நீதான் வேணும். நீ வந்துட்டா என்ன வந்துரும்? எல்லாமே வந்துரும். இந்த துனியாவோட உள்ள பொருள்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு கசக்கும். ஆனா அல்லாஹ் வந்துட்டான்னா ஆனந்தமே ஆனந்தம். காரணம், அவனோடு நீங்க சேர்ந்துட்டீங்க, அவனோடு நாம சேர்ந்துட்டோம். இன்பம் துன்பம் எப்படி அல்லாஹ்வுக்கு கிடையாதோ அதே போல அவனுடைய இதுல சரண்டர் செய்து விட்டோமானால் நமக்கும் இன்பம் துன்பம் எதுவும் கிடையாது. தாண்டிய சொல்லுவாங்களே, இதெல்லாம் தாண்டி ட்ரான்சென்ட் ஆகி ஆனந்தமான அல்லாஹ் தஆலா எப்படி மக்கள் இருக்கிறானோ அந்த நிலைக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு சேர்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துனியாவுல நம் பார்வைக்கு வேணா அப்படியும் இப்படியும் இருக்கும். ஆனா அவங்க எப்பவுமே அந்த ஆனந்தமான நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. உலகம்ங்கிறது ஒரு மாயையானது. அதே போல நாம இந்த இன்ப துன்பத்தை விட்டு விட்டு அல்லாஹ்விடம் பரிபூர்ணமாக என்ன சரண்டர் செய்து விட்டோமானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கிறானோ அதே போல அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி விடுவான். அதனால அந்த உணர்வோடு ரப்பே நீ கொடுத்துரு யா அல்லாஹ், நீயே வந்துரு யா அல்லாஹ், என்னை அணைச்சிக்க யா அல்லாஹ், உன்னில் என்ன ஐக்கியமாக்கிறது யா அல்லாஹ், அந்த உணர்வோடு அவனை அழைப்போமாக. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். மூன்று காலத்திலே ஹக்கு தான் இருக்கு. அவன் தான் இருந்தான், அவன் தான் இப்போது இருக்கிறான்,
அவன்தான் நாம் இல்லாத நிலையில் அவனே தான் இருப்பான். 3 உலகத்திலையும் அவன் தான் இருக்கு. ஆலமுல் ஷஹாதத்து, ஆலமுல் பர்சத்து, ஆலமுல் அம்ரு. எக்காலத்திலையும் எந்த திசையிலையும் எங்கேயும் எல்லா நிலையிலும் அவனை தவிர வேற யாருமே இல்லை. அவன் தான் இருந்து எல்லாத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மளை அவனுடைய நல்லடியாராக இப்போது காட்டிட்டு இருக்கிறது போல வருஷத்துலயும் நல்ல விதமாக அல்லாஹ் தஆலா காட்டிக்கிட்டு இருப்பான். கண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து ஷேக்மாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவன் தான் நசீபாக்குவான். உணர்வோடு அவனை 3 முறை எப்போது அல்லாஹ் சொல்லும்போது ஹூ 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 கரெக்டா சொல்லு. அல்லாஹு 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 அல்லாஹு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தான் ஹயாத்தா இருக்கான். அவன் தான் காயிமா இருக்கு. காயிம்னா என்ன? நிலைப்படுத்தி இருக்கிறது, நிலையா இருக்கிறது. அவன் தான் நம்மளை நிலைப்பட காட்டி கொண்டிருக்கிறான். எப்போது வரைக்கும் அவன் விரும்புகிறானோ அது வரைக்கும் அவன் தான் ஹயாத்தா இருந்து நம்மளை ஹயாத்தா காட்டிக்கிட்டு. இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான சிற்பம். அதை கொண்டு நாம் சொல்லி சொல்லுவான். யா ஹய்யூ யா கய்யூம் 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 யா ஹய்யூ யா எந்த ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் போய் சேரும் பொழுது, உரிய இடத்துல போய் சேரும் பொழுது கரெக்டா சிக்னேச்சர் இருக்கு. அந்த சிக்னேச்சருக்கு தகுதியானவர்கள் யாரோ அவர்கள் கையெழுத்து போட்டாதான் அந்த டாக்குமெண்ட் பாஸ் ஆகும். அதனால நமக்கு என்ன டாக்குமெண்ட்? மூமின் டாக்குமெண்ட். ஈமான், இர்ஃபான், ஆரிஃபீன்களாக, ஈமான் உள்ளவர்களாக, ஷேக்மார்களுடைய உண்மையான அடிமைகளாக, ஷஃபாத் உரியவர்களாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஷேக்மார்களோட நம்மளுடைய சல்லாசத்தோட இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இவ்வளவு தகுதியும் நாம எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு எதிர்பார்ப்பதற்கு அல்லாஹ்விடம் நம் மீது ஒரு வருத்தம் இருக்கு. நாம் செய்த தவறுகள், குற்றங்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ஒரே ஷர்த்து, அவர்கள் மீது பரிபூர்ணமாக முஹப்பத் வைப்பது. எப்படி வைக்கணும்னு தெரியாது, எவ்வளவு வைக்கணும்னு தெரியாது. எவ்வளவு வச்சாலும் நீ கம்மியா தான் வைக்கணும். அதனால ரசூல் மீது முஹப்பத் வைப்பது இருக்குதே, அவர்கள் மீது புகழ்வது இருக்குதே, அவர்களை ஆனந்தமாக கொண்டாடி எல்லா விஷயத்திலும் முற்படுத்துவது இருக்குதே, இது ஒரு இன்சானுடைய ஃபர்லாகும். இது குர்ஆன், இது மௌலூதுலி ஷரீஃப்லயே வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வைப்பது ஃபர்லா. அதனால இந்த ஃபர்லான விஷயங்களை நம்முடைய ஷேக்மார்கள் செய்ததன் பொருட்னால, அவர்களுடைய பரக்காத்தினால நாமளும் அதை செய்யக்கூடிய பாக்கியவான்களாக கத்துக்கணும். அந்த பாக்கியம் பெற்றுள்ளார். அதனால ஒவ்வொரு வழிமார்களும் ஆஷிக்கே ரசூலாகத்தான் இருக்கிறார்கள். ஆஷிக்கே ரசூலாகத்தான் இருக்கிறார்கள். அதனாலதான் மூமினாக இருக்கிறார்கள். அதனாலதான் என்ன அல்லாஹ்வுடைய இர்ஃபான் பாக்கியங்கள் பெற்றிருக்கிறார்கள். கால காரணம் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த பாக்கியவான்களோட நம்ம அல்லாஹ் தஆலா சேர்த்துட்டோம். அதனால
நிச்சயமாக யார சொல்லலாம், இந்த கையை பிடிச்சிங்க யார சொல்லலாம், என்ன விட்டுறாதீங்க யார சொல்லலாம்னு கெஞ்சுதலாக கொஞ்சதலாக ஒரு ஷேக் மார்கள் கேட்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து நாமளும் ரசூலுடைய கையையும் காலையும் பிடித்தவர்களாக கெஞ்சியவர்களாக அவர்களை அழைப்போமாக. 3 முறை ஸலவாத் சொல்லிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி முஹம்மத் 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 sallallahu alaihi wasallam. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammad wa barik wa sallim 'alaihi. Sallallahu alaihi wasallam, sallallahu alaihi wasallam. Ya Shafi'al wara, salamun alayk. Ya Nabiyyal huda, salamun alayk. Ya Shafi'al Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin. Allahumma shalli ala sayyidina nabiyyina Maulana Muhammad wa ala ali sayyidina Muhammad. Ya awwal al-awwalin, ya akhir al-akhirin, ya rabbul alamin, ya saqid al-rahimin. Allahumma anta rabbi la ilaha illa anta khalaqtani wa ana abduka wa ana ala hadika
وواديك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت أقول لك بنعمتك علي وأقول لك ذنبي فاغفر لي ذنوبي فإنه لا يغفر الذنوب آمين. اللهم أنت السلام منك السلام عليكم السلام أين ربنا السلام وجنة برحمتك دار السلام تبارك يا ربنا وتعالى يا سيد الجلال والإكرام آمين. اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق وإطاعتك وإيمان خيرك يا الله اللهم إنا نسألك إيمان مستقيم قلبا دائما ولا رحمة وإيمان نافعا وقلبا كاملا وقلبا نورا آمين. وصبرا جميلا وذرائع صالحات وقدم صابر وقدم مشكورا آمين. وذنبا مغفورا ومقبولا ومهدا دعاء مستجابا بأمر لا إله إلا أنت يا رب العالمين آمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين آمين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما آمين. اللهم طهر قلوبنا من غيرك نبل قلوبنا بنور معرفتك وتنافسا يا الله آمين. اللهم إنا نسألك من غيرك يا الله آمين. اللهم إنا نسألك رسولا تسد بنا قلوبنا وقبالنا أبدا يا الله آمين. اللهم ارزقنا من التوحيد ومن الإخلاص وحسن الخاتمة آمين. اللهم إنا نسألك من أولادك الشكر بتاعتك من غير ذلك آمين. اللهم هديك الإخلاص بين قلوبنا وبين الكفر والفسق والعصيان آمين. اللهم اشف شيخنا اسماء قامنا آدم يا رب العالمين آمين. اللهم إنا نسألك الخير ونبينا وشيخنا وقرآن وقدرة وعملك يا الله آمين. اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة آمين. اللهم أخرجنا من البلايا والمصيبات اللهم اخرجنا من بلاء المصيبات اللهم اخرجنا من بلاء المصيبات اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم اللهم اجعلنا نورا بقلبنا نور سمعنا نور بصرنا نورا واجعلنا نورا يا نور النور اخرجنا من ظلمات النور اللهم انت ولينا في الدين والدنيا والاخره ويسر الله ويسر الله ويسر الله اللهم يا واسع الخير اللهم يا واسع الخير اللهم يا واسع الخير آمين. قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي آمين. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير آمين. يا الله يا رحمن تقبل ربي ولم يرد معي وما ربي كان ربي كان ما ربي يا الله آمين. يا الله نعبد من ما يمكن ربي وتري ما دوز وسيد عن الصام من الرسالة ما نتعلم من آمين. يا الله يا الله يا الله آمين. يا الله يا الله آمين. يا الله يا شيخ المعجب يا شاسفة يا شاسفة يا شاسفة فما بشرة نحن سلسلة النار كما يقول سلام عليكم يكون أو سنجو سليا سنجو سليا معلو يوسفان كفاما يوساما يكون منيت ورجال يوسف يقول بسيط نسبة يا الله آمين. يا الله ولكبر المراجع الله ولكبر الإنسان يا الله آمين. يا الله ولكبر الإنسان يا الله آمين. يا الله كما يعني ملك எங்களுடைய சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் செயல்களும் தன்சிகளும் பல முஸ்லிம்களும் பாதுகாப்பை தந்தோயா யா அல்லாஹ் என்ற விஷயம் மனுஷா வைசி சர்தார் அவர்களுக்கு இந்த ஆற்றில் நடன வாழ்க்கை யா அல்லாஹ் விஷயமாக மனைமாற்ற சகோதர சகோதரர்களுக்கு எங்களுடைய ரத்த பந்தங்களுக்கு எங்களுடைய உட்கார்களுக்கு மீண்டும் மாவட்டப்படுவதற்கு மீது ஆதரவு ஆதரவு விவாதம் செய்து எங்களுடைய அனைவரின் அனைத்து يا الله எங்களை சூழ்நிலைகளிலும் சூழ்ச்சிகளிலும் செய்திகளிலும் தன்
நாங்கள் நல்ல நல்ல அமல்கள் செய்வதற்காக இந்த ஆயத்தின் நோயாளா நம்ம நல்ல அமல் செய்வதற்காக இந்த வாழ்க்கையின் நல்ல விசாலமான வழக்கத்தை மன அமைதி மன சந்தோஷத்தை மன உண்மையை மனத்திற்கு பதிலை விமான பாதுகாப்பு தந்துவாயாக காமிலான இனிமான ஒளிதான் தத்துவாய் தந்துவாயாக நேராக விசாலமாக மனநிலை மன சந்தோஷத்தை மனநிலை மனத்திற்கு ஒரு பாதுகாப்பு வகையான பிள்ளைகளை தாய் தந்தைகளுக்கு துவா செய்திருக்கிறது பிள்ளைகள் மரியாதை பிள்ளைகளுடைய வாழ்க்கையினான பிள்ளைகளுக்கு Why Allah? Amin. Syuruh dari istiqamah. Why Allah? Ya Allah, menayari aku dengan ya Allah. Amin. Why Allah? Amin. Why Allah? Amin. Why Allah? Ya Allah, yang mulia mana Allah tarik Why Allah? Amin. Yang mulia mana Allah serah Why Allah? Amin. Ya Allah, kami yang menjadi Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.